இத சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் வந்துட்டு எல்லாத்தையும் மீறி தான் ஜெயிச்சாரு. திரும்ப வந்துட்டு அவர் உங்களையும் மீறி ஜெயிக்கிறாருன்னு நான் நினைச்சிட்டு நிச்சயமா போயிட்டேன். ஏன்னா அப்படிதான். அதான் உண்மை, இத நம்ம அதான் உண்மை. உங்களையும் மீறி ஆமா. ஜெயிப்பாரு. ஏன்னா அவர் இல்ல எவ்வளவு இல்ல. எதிரிகளை ஆமா. பார்த்துட்டாரு, ஏன் ஃபேன்ஸையும் மீறி ஜெயிப்பாரு. அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். சாரி வித் ஹெவி ஹார்ட். இது வரைக்கும் அந்த மானிட்டைசேஷன் அந்த டாபிக்கை முடிச்சிரும். அது இனிமே ஃபர்தர் மோர் நம்ம யாரும் இது பண்ண போறது இல்ல. அதாவது நம்ம இது வரைக்கும் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு 1 minute ஃப்ரீ மானிட்டைசேஷன் இதை பத்தி நம்ம என்னைக்குமே நம்ம யாருமே பேசினது இல்ல. ரொம்ப அந்த ரஜினி ஃபேனுடைய இதுல ஒரு கமெண்ட் வந்து அந்த மாதிரி இருந்ததுனால அது அவனுங்க வந்து காசுக்காக பாத்தீங்களா அனில்ஸ் எல்லாம் சரண்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது கொஞ்சம் எங்களுக்கு ட்ரிப் ஆச்சு. அதனால என்னப்பா இவனுக்கு இவ்வளவு பேசுற அளவுக்கு இவங்க வச்சுட்டாங்களேங்கிறதுக்காக அந்த டைம்ல ஒரு இது பண்ணோம். நானே ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். இத்தனை நாளா அந்த குட் மார்னிங் எல்லாம் நடந்து அது அப்பதுக்குள்ள யாருமே ஒண்ணும் சொல்லல. அது ஜெட்டானதர் இது கணந்து போயாச்சு அவ்வளவுதான். பட் அந்த ரஜினி ஃபேன் இதுக்கு வெயிட்டிங் மேஜிக் அப்படின்லாம் வந்துட்டு போடும்போது என்னப்பா இதெல்லாம் நம்ம வந்து புகழ்பெற்ற தளபதி ஃபேன் ஐடியாச்சே இவங்க எல்லாம் நம்ம வந்துட்டு இவங்க கிட்ட எல்லாம் அப்டேட் வருமானு அண்ணாந்து இல்ல பார்த்திருப்போம். நீங்க எல்லாம் ஒண்ணே ஒண்ணு ஆக்சுவலா இந்த மானிட்டைசேஷன் பண்ற ஃபோக்ஸ் எல்லாம் கவனிச்சீங்கன்னா இது எப்போ பிரேக் அவுட் ஆச்சு? ஜெயிலர் மேஜிக், நெல்சன் மேஜிக்னு கமெண்ட் அந்த பண்ணும்போது தான் மாதிரி இது அதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி பிரேக் யாரு அவுட் சொன்னா? ஆகுது. இது வரைக்கும் யாருமே சொன்னது இல்ல. ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 1,30,000 ஃபாலோவர்ஸ், அம்புட்டும் தளபதி ஃபேன்ஸ், தளபதியை தலைவனா ஏத்துக்கிட்டு பிரயாணிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து தலைவர்னு நீ வேற ஒருத்தனை குறிப்பிடுறேன்னா எனக்கு அப்ப அது புரியல. அப்போ ட்ரிகர் உனக்கு யார் ஆகும், தலைவர்? ட்ரிப் ஆகும். ஆமா மானிட்டைசேஷன் ஆமா. காண்டியா பண்ணி இன்னொருத்தனை தலைவரா ஏத்துக்குவியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட் இஸ் டூ சென்சிட்டிவ் அட்ரஸ் டு ஹேண்டில். பண்ணணும்ல. ஏன்னா இட்ஸ் ஒரு நாட் ஜஸ்ட் ஃபேண்டம் மணி டிரைவ் தட் யூ ஆர் பண்ணி கொண்டு ஏர்னிங் த்ரூ போற தி பிளாட்ஃபார்ம். கரெக்ட். அதாவது அவர் போடுறாரு, நிறைய பேர் நம்ம பசங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மூலமா அவங்களுக்கு வந்துட்டு வியூஸ் வருது, லைக் இது வருது. அப்போ நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் அது வந்து ரொம்ப இது ஒரு பண்ணும். வார்த்தை பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இது வரைக்கும் நான் மானிட்டைசேஷன் பத்தி போட்டது கிடையாது. பட் ஆனா ரஜினியை தலைவர்னு குறிப்பிடுறான்னா எனக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது. ஏன்டா அவன்லாம் ஒரு ஆளா? அவன்லாம் வந்துட்டு இது வரைக்கும் மக்களை எதிராக மட்டுமே பேசி அதுல வர வருமானத்தை மட்டுமே பார்த்து வைத்த நப்பின ஒருத்தவனை நீ தலைவர்னு கூப்பிடுறேன்னா அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கும் தலைவர் தளபதிக்கும் நீ எந்த விதத்துல நீ வந்துட்டு யூ ஆர் டூயிங் குட்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமா நான் நிச்சயமா. இல்ல அதைத்தான் சொல்றீங்க. ஹேட்ரட் நீங்க கலப்பாம ஓட்டுக்காண்டி இருப்போம், வந்துட்டு ஒத்துமையா இருப்போங்கிறது வேற. அது வேற. அதாவது எப்படின்னா இல்ல ப்ரோ, வேணாம் ஓட்டுக்காண்டி நம்ம இதுக்கு இணக்கமா முன்னாடி கூட போறீங்களான்னா நம்ம கரெக்ட். ஓட்டுக்காண்டி சொல்லு இல்ல சொல்லு சரி சொல்லு. ப்ரோ, ஓட்டுக்காண்டி இணக்கமா போறீங்களா? ஆமா, ஓட்டுக்காண்டி இணக்கமா தான் போறோம். அதே மாதிரிதான் நாங்க மானிட்டைசேஷன் காண்டி இணக்கமா போறோம்ன்றதுனா அது ரெண்டும் வேற வேற. நீங்க அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா யூ ஆர் த ஃபுல் ஃபியர். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க மானிட்டைசேஷன் பண்றத பத்தி எனக்கு தனிப்பட்ட கருத்து எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அதாவது அது நீங்க நீ வந்துட்டு ரொம்ப அப்படி ஓட்டுக்காக அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் கூட சொல்ல தேவையில்லைங்க. இதை நான் இன்னும் ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் வேலை வைக்கிறேன். என்னன்னா நாம ஒன்று இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அவர் கட்சிக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணணும், அல்லது ஒரு பாசிட்டிவா இது பண்ண முடிஞ்சா பண்ணணும். இப்போ ஃபீல்டில் நடக்கிற விஷயங்களையோ அவருடைய நிலைப்பாடுகளையோ அவருடைய பொலிட்டிக்ஸ் ரீதியான அவருடைய கருத்துகள் அந்த மாதிரி ஏதாவது இப்போ வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற மெட்டீரியல் வரைக்கும் எடுத்து பேசுறதா இருந்தா பேசலாம். நம்மளுக்கு எதிராக விமர்சனம் வச்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு கவுண்டர் கொடுக்கலாம். அந்த மாதிரியான நாகரிகமான முறையில் பண்ணலாம். இல்லையா அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நாளைக்கு விட்டுறணும். நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி அவர் கட்சிக்கு வந்து பின்னடைவை செஞ்சு அதுக்காக தான் சமாதானமா போறது. அது ஓட்டுக்காகன்னு கூட நீ நீ ஜஸ்ட் லைக் ஓட்டு வந்து அவனுக்கு கடைசியில் அந்த பூத்து இன்னைக்கு போற அன்னைக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ, எது சரின்னு தோணுதோ அதுதான் போடுவான். ஓகேங்களா? அவர் கட்சிக்கு நம்மளால நெகட்டிவிட்டி வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓட்டுக்காக அமைதியா போற ஓடு அப்படி கிடையாது. லெட் அஸ் நாட் கிரியேட் எனி நெகட்டிவிட்டி ஃபார் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நம்மளால பாசிட்டிவா எதுவும் பண்ண முடியலன்னா கம்னு போயிடுவோம். முடிஞ்சா கொஞ்சம் பண்ணுவோம், இதான் மேட்ரு. அவ்வளவுதான். அது ரெண்டாவது கம்மிங் டு திஸ் டாபிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வாட் எவர் ஹேப்பன் இஸ் ஹேப்பன். இதோட முடிச்சுக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது நமக்குள்ளே ரெண்டாவது. இன்னொன்று என்னன்னா, ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறோம்? கருத்து சொல்றதுக்கு உரிமை இல்லையா? அது இல்லையா அப்படின்னா எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்குது. எங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. ஆனா எல்லாரும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்க இது வரைக்கும் டை ஹார்ட் ஃபேன் சொல்லிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன். ஒரு ஹார்ட் கோர் ஃபேனுடைய எக்ஸ்பெக்டேஷனை அவனுடைய ஐடியலோட ப்ராடக்ட் வந்துட்டு மீட் பண்ணலைன்னா அவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, ஒரு அளவுகோல், ஒரு மெட்ரிக் இருக்குது. ஒரு ஹேட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, ஒரு மெட்ரிக். நீங்க ஹேண்டில் பண்ண விதம் ஸ்பார்க்க ஹேட்டர் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்ப வரைக்கும். அதனாலதான் இந்த விமர்சனம். வெறுமனையா எங்களை கருத்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கருத்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் யாரும் சொல்லல. உங்களுடைய கருத்துகள் ஒரு ஹேட்டர் சைட்ல இருந்து வரும்போது ஹேட்டருக்கு நாங்க என்ன ரெஸ்பாண்ட் வைக்க வேண்டிய நிலைமை வருதோ அதே மாதிரி நான் வருது. ஒன்னே ஒன்று ஆட் பண்றேன். ஈவன் ஐ வாஸ் டூ கிரிட்டிக் ஆன் லியோ. எப்பனா 3 months ஆஃப் ரிலீஸ் முடிஞ்சு 3 மாசம் ரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பேஸ்ல உட்காந்து ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் செகண்ட் ஹாஃப் ஆஃப் லியோன்னு சொல்றேன். அந்த மாதிரி நீங்க உட்காந்து அப்ப கூட நீங்க பேசலாமே தவிர்த்து ரிலீஸ் ஆன மொதல் 5 நிமிஷத்துல நான் வந்துட்டு ட்ரோல் மீம் போடுவேன், நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், நான் பேஷிங் மோட இறங்குவேன்றதெல்லாம் அன்அக்செப்டபிள் ப்ரோ. அதை சொன்னா அதை தான் புரிஞ்சுக்க ஆமா சொல்ல மாட்டானுங்க. நாம 5 எங்க வந்துட்டு நிமிஷத்துல இது பண்றது ஒரு அவங்க பாட்டு குரலை ஃபுல்லா கூட நெரிக்கிற முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி கேட்குது. அதுக்கு நம்ம விமர்சனம் வந்துட்டு வைக்கதான் செய்வோம்.
அதுக்கு நாங்க அவன் என் குரல் விலையை நெரிக்கிற மாதிரியே பேசுறானுங்க. யாரும் போயிட்டு நீ நல்லா இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்றது தடுக்கவே முடியாது. யூ ஹாவ் யுவர் ஃபோன், யூ ஹாவ் யுவர் மொபைல் டேட்டா டு போஸ்ட் எனிதிங் யூ வாண்ட். பட் ஆனா அதை எப்படி சொல்றோம், என்ன மோட்ல சொல்றோன்றதான் இங்க மேட்ரு. அதுவும் நீங்களே அதை சொல்லும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற எவனாவது வேற ஒரு ஆப்போனன்ட் ஃபேன் பேஸ்லயோ இல்ல கட்சிக்காரனோ போட்டிருந்தா தட்டி விட்டுட்டு போயிடலாம். அவரோட டிபி வச்சுக்கிட்டு அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு அவரோட கண்டென்ட்டையே அதை நீங்க அடிக்கும் போது how he would have feel நீ ன்றதுதான் ஒரு இங்க வார்த்தை மேட்ரு. சொன்ன உங்களையும் மீறி அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஸ்பார்க் சாங்குக்கு தியேட்டர் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணதான் போகுது. அதுக்கு எல்லாரும் எந்திரிச்சு ஆடதான் ஆமா போறாங்க. கண்டிப்பா அந்த பாட்டு வைரலா பட்டி தொட்டி எங்கும் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ப்ரோ. ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் என் கண்ணால இதுவே பார்த்தேன் ப்ரோ. உங்களை மீறி கில்லி தான் அவர் ரீரிலீஸ்க்கு ஜெயிச்சிருக்காருன்னு அர்த்தம். நீ சொன்னதில்ல, அது இப்பவே கில்லி நடந்துருச்சு. ரீரிலீஸ்க்கு அந்த அந்த பாட்டு கில்லி சச்சின் ரீரிலீஸ்க்கு இது மட்டும் விசில் போட்டு சொல்லிக்கிறேன். போட்டு தான் ப்ரோ ஆமா ஆரம்பிச்சாங்க. ஆமா இது சொல்லிக்கிறேன். ஸ்பார்க் சொல்லுங்க சாங் ஹிட். சொல்லுங்க. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, அது ஹிந்திலயும் வைப் ஆயிடுச்சு, தமிழ்லயும் வைப் ஆயிடுச்சு. தட் சாங் இஸ் அ பிளடி ஹிட். அது நீங்க அக்செப்ட் ஆர் கோ, அது அது உங்களுடைய விருப்பம். அதுக்குள்ள நான் தலையிடணும். அந்த பாட்டு ஹிட் அப்படின்னா உங்களை மீறி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ ஆல்ரெடி இட்ஸ் ப்ரூவன். அந்த பாட்டு ஹிட்டுங்கிறது உங்களால ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னா அது உங்க பிரச்சனை, அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது அது. ஓகேங்களா? அது நீங்க என்ன ரிவ்யூஸ் வேணாலும் அதுக்கு வச்சுட்டு போங்க. அந்த பாட்டு இஸ் கோயிங் வைரல், அது ஹிட். அது ஏத்துக்க முடியலன்னா அது உங்க பிரச்சனை. ரெண்டாவது அப்ப இங்கேயே உங்களுடைய மீறி ஜெயிச்சிட்டார். உங்களை படத்துக்கும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எங்க எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலாம், நாங்க அப்படி எதிர்பார்த்தோம் இப்படி. அதையும் உங்களை மீறி ஜெயிப்பார். எதிரிகளை மீறி ஜெயிச்சாரு, சொந்த ஃபேண்டமையும் மீறி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேர் வாங்குறதுக்கு நீங்க வைக்கிறதா இருந்ததுன்னா அதையும் வச்சுக்கோங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து சையத் ப்ரோ, சுதந்திரங்கிற பேர்ல சொல்லுங்க. ஹரி தலைவரை எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம காலையில பேசுவோம் நிதானமா. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க. இருங்க காலையில அந்த ஸ்பேஸ்க்கு வந்தது உங்களுக்காக தான் வந்தேன். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்க அப்புறமேட்டு சுரேந்தர் ப்ரோட்ட கேட்டுக்கோங்க. உங்களுக்காக தான் பேசினேன். பட் இப்போ கூட நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ கூட நம்ம வந்து அவங்க நம்ம பிரிக்க வேணாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் திருப்பியும் தப்பு தான். இங்க யாரும் வந்து ஒரு பாட்டை பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களை கோச்சிக்காதீங்க, தயவு செய்து கோச்சிக்காதீங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது ஈவன் நம்ம தளபதி ஃபேனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா சச்சின் சொன்ன மாதிரி 4 நிமிஷத்துக்குள்ள பாட்டே 4 நிமிஷம்னா நீங்க 4 நிமிஷத்துக்குள்ள ஒரு மீன் போடுறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். அது யார் பண்ணியிருந்தாலும் அது கேவலம் தான். அந்த அளவுக்கு கேவலமா தளபதி ஃபேன்ஸ் இறங்காதீங்க. இது நான் ப்ளூ டிக் ஐடி இல்லாதவங்க நிறைய பேர் பார்த்தேன், அதை வச்சு சொல்றேன். இதுக்கும் மானிட்டைசேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இது மாதிரி பண்றவங்க கேவலமானவங்க தான். எப்படி நீங்க மீன் போட உங்களுக்கு மனசு வரும்? அதே மாதிரி சையத் ப்ரோ ஒருத்தன் வந்து டேக் பண்ணி கூப்பிடுறான், அது எனக்கு கம்ப்ளீட்டா உடன்பாடு இல்லை. யார் நீனு அப்படின்னு கேட்கிறான். அதை பார்த்துட்டு தான் நான் இன்னைக்கு ஸ்பேஸ்க்கே வந்தேன். பட் இவங்க இந்த மாதிரி 2 பேரை தவிர, அதாவது இந்த கேட்டகரி பீப்புளை தவிர மற்றவங்களை கோச்சுக்காதீங்க. ஏன்னா நான் இதுக்காக சொல்ல, ஏன்னா எல்லாரும் சம்பாதிக்கட்டும். நம்ம தளபதி மூலமா சம்பாதிச்சா அது சந்தோஷம் தான். ஸோ ஜஸ்ட் கமெண்ட் போடுறவங்கள நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம். அதாவது நம்ம யாரும் பண்ணல, இப்ப அது இனிமேட்டு நம்ம அதை பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பாசிட்டிவா அதை கொண்டு போவோம். இது ஐபிஎல் மாதிரி ஆயிட வேணாம். நிச்சயமா. இன்னொன்னு ஒரு விஷயம் அப்ப சச்சின் சொன்னது நான் நிறைய இடங்களை நானும் சொல்லியிருக்கேன். ரொம்ப அதிகமா மக்கள் கூடுற இடத்துல அது சொல்ல வேணாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ரெக்கார்டு அது இதுன்னு எடுத்து போடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஐ வுட் லைக் டு ரீட்ரேட் ஒன்ஸ் அகெயின், நம்ம அண்ணனை வந்து ஆல்ரெடி அவர் வந்து சினிமாலேயே ஒன்னிலன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படி. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கட்சி அந்த ஆளுக்கு அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா, இவருக்கு இருக்கக்கூடிய அந்த மாசு இருக்குதா இல்லைங்களா, இவர் வந்து 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நடிச்சாலே வெற்றி தான், பீக் ஆஃப் த ஸ்டார்டம், மக்கள் கொண்டாடுறாங்க, அந்த இதெல்லாம் விட்டுட்டு வர்றாருன்னு இன்டர்வியூல எல்லாரும் பேசுறாங்க பார்த்தீங்களா, நிறைய பொதுத்தல ஆட்கள், பத்திரிகையாளர்கள், அவங்கலாம். ஏங்க அவர் 200 கோடி ரூபாங்க, அவர் எதுக்குங்க வரணும் அந்த மாதிரி. அப்போ அதையே ஒன்னிலாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாலிடிக்ஸ்ல வந்து இவர் கருத்து அதை ரெண்டாவது பேசுவோம், அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து அவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பாருங்க, அவங்க ரசிகர்களே நிராகரிச்சிட்டாங்க, அவங்க ரசிகர்களே அதெல்லாம் பிடிக்கலங்க, இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கலாம், அது இது போயிடுச்சுங்க, அது போயிடுச்சுங்க, அந்த சாம் போயிடுச்சு, அது இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நாமளே ஏன் ஒரு ரெட் கார்பெட் விரிச்சு கொடுத்து வா வந்து பேசிட்டு போகணும்னு சொல்லி இன்னைக்கு தந்தி டிவி எடுத்து போடுறான். ரசிகர்களே வந்து இது பண்ணிட்டாங்க, ரசிகர்களால் விமர்சிக்கப்பட்ட ஸ்பார்க் அப்படின்னு. ஸோ ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருக்கணும். அதையும் தாண்டி அந்த பாட்டு ஹிட்டு தான். ஆனால் அந்த இம்ப்ரெஷன், அந்த நெகட்டிவிட்டி, அது ஒரு மாதிரியா அந்த அந்த இதாகி அது அவருக்கு வந்து இவ்வளவு நாள் நம்ம சப்போர்ட்டா இருந்தோம், இப்ப இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பதான் அவரை வந்து டிமீன் பண்ண பார்ப்பாங்க, அவரை டெனிகிரேட் பண்ண. ஒண்ணும் கிடையாது, அவரு சினிமாலேயே அவர் ஒண்ணும் கிடையாதுன்னு நிரூபிக்க பார்ப்பாங்க. அது போராடுவாங்க, நிறைய போராடுவாங்க. அவர் என்ன சினிமால ஆஹா உண்டிங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப அவருக்கெல்லாம் பெருசா இப்படி சொல்லுவாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எவனா ரெக்கார்ட் பண்ணா கூட எனக்கு யூஸ்ஃபுல் தான். அது சொல்லுவாங்க. அதுக்கு நாமளே ஏன் வழி வகுத்து கொடுப்பானே அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கன்சர்ன். ஆக்சுவலா இந்த கோட்டோட விக்டரின்றது அந்த படத்தோட குழு, அந்த படத்தோட டீமை தாண்டி, தளபதியை தாண்டி, யுவன் விபி எல்லாத்தையும் தாண்டி அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜா இருக்க போகுதுன்றது யாருக்குமே இங்க புரிய மாட்டேங்குது. இது வந்துட்டு இட் இஸ் நாட் அன் எட் அனதர் ஃபிலிம்.
திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் ஹஸ் பீன் ரிலீசிங் ஆஃப்டர் ஹிஸ் பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட்ன்றப்போ எல்லாரும் மைக்ரோஸ்கோப் வச்சு தேடிக்கிட்டே இருப்பான். எங்கடா இவனுங்களுக்குள்ள விரிசல் ஏற்படுது, எங்கடா அவனுங்க ஆர்மியே அவனுங்களுக்கு எதிராக திரும்புது. இந்த பாட்டை நீ நல்லா இல்லைன்னு சொல்ற, ஓகே. பட் ஆனால் அது என்ன கான்டெக்ட்ல எந்த நேரத்தில் சொல்றன்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னடா இவங்க ரொம்ப வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக பேசுறானுங்க, ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறானுங்க, நம்ம கோப்பப் பண்ண முடியலையேன்னா உண்மை இதுதான். நீ நல்லா இல்லைன்னு போட்டுட்டு போயிடுவ. அந்த தந்தி டிவி நியூஸ் என்ன போடுறான், மேஜிக் செய்ய தவறிய யுவன் வில்லனாக, கோட்டுக்கு வில்லனாக மாறிய யுவன்னு போடுறான். அப்போ அவங்க என்ன எங்க இருந்து நியூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றான்னா, அவங்களோட ஓன் ஃபேன்ஸுக்கே இந்த பாட்டு பிடிக்கலையாம்பான்றதுல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றான். இதெல்லாம் அவருக்கு கண்டிப்பா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இது அவருக்கு தான் வந்துட்டு இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பிகாஸ் அவரோட காலுக்கு சப்போர்ட் பண்ணி தான். அவரோட கால் என்ன, இவனை மியூசிக் டேரக்டரா போடணுன்றது அவரோட காலாக தான் இருக்க போகுது. இங்கே யாருக்கும் அதில் மாற்று கருத்து இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அந்த பாட்டோட குவாலிட்டி இட் மே பி குட் ஆர் பேட். பட் ஆனால் அது உண்மையாகவே அது நல்லா இல்லாத பட்சத்தில் நீங்கள்லாம் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, இவோட நீங்கள்லாம் சைலண்டாக இருந்திருக்கணும். நீங்கள்லாம் பேசியிருக்கவே கூடாது. நீங்கள் உண்மையாகவே வுட் ஹவ் மோன்ட் இன் சைலன்ஸ். போய் ஒரு பர்சனலாக ஒரு கால்லையோ எதுலையோ பேசியிருக்கணும். பட் ஆனால் நான் நல்லா இல்லைன்னா நான் அடிப்பேன், நம்ம ஃபேன் பேஸ் தான் பாட்டு நான் எது நல்லா இல்லைனாலும் முதல்ல சொல்லுவோம், நாங்கள் தான் பெரிய இது அப்படின்னு இப்படி காட்டுறதுக்கு சொல்லி தான் உட்காந்து இதுக்கப்புறம் அப்படி அதை போட்டு ஃபைனஸ்ட் ஸ்டாரா ஓட்டி. அவர் ஆயிருக்காரு. நாங்க தான் இன்டெலெக்சுவல் ஃபேன் பேஸ். ஆமாம், இது வந்து அரசியல்வாதி விஜயுடைய படம், முதல் படம். அரசியல்வாதி விஜயுடைய நீங்கள் முதல் யாருமே படம். ஃபைன் டியூன் பண்ணலை. அவரை கண்குத்தி பாம்பா அவரை அவன் ஒரு அடிக்கணும். இல்ல வார்த்தை அவரு 2007 2011 அப்ப எந்த பெரிய சோசியல் மீடியா இருந்துச்சு? இவங்க கமெண்ட் போட்டதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவர் திருத்திக்கிட்டாரு படத்தை. இல்லை, நான் அதான் ப்ரோ சொல்கிறேன். இவனுங்களுக்கு என்னன்னா, அதான் எப்பயுமே வந்துட்டு அந்த மரத்தை தாங்கி பிடிக்கிற கதை தான். திரும்ப திரும்ப சொல்லி போர் அடிக்க வரும்ல. நான் ஒன்றே ஒன்று தான், இந்த படம் வந்துட்டு இன்னும் 30 நாள் தான் இருக்குது. நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது நம்ம ஆர்மிக்குள்ளேயே. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்கள் ஈகோ ட்ரிப்பெல்லாம் வெளியே வச்சுருங்க. மானிட்டைசேஷன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்க, அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் பண்ணுற ஒரு சில கமெண்ட்ஸ், ஒரு சில வேலைகள் இட் இஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங்கிறது 100க்கு 100 உண்மை. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அதை எதுவும் கருத்து சொல்ல முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் யுவர் ஓன் நீட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அது பர்சனலாக வேறு இருக்கும் பட்சத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் அது பண்ணுற நீங்களே ஏன் வந்துட்டு நம்ம கண்டென்ட்டையும் பேஷ் பண்ணி அந்த வேலையும் பார்க்குறீங்கன்றது இங்கே ரொம்ப அடிஷ்னல் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அது சொல்லியாச்சு, அதை நிப்பாட்டிக்கங்க. ஏன் அவ்வளோதான். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி 2 படம் தான், கிடைக்கிறத என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். இது இவ்வளோதான்னா என்ன பண்ணுவீங்க? இவ்வளோதான் முடியும். அவர் சொல்கிறாரு, நான் நிப்பாட்டுறேன், இல்லை இந்த படத்தோட நிப்பாட்டிக்கிறேன், எனக்கு நான் அடுத்த அரசியல் வேலை பார்த்துக்கிறேன், இன்னொரு படம்லாம் கிடையாதுன்னு சொல்கிறதுனால உங்களால் என்ன பண்ண முடியும்? இங்கே அவரை வச்சு தான் நம்மளோட கண்டென்ட்டோ நம்மளோட டைமோ போயிட்டு இருக்கே தவிர்த்து நம்மளால் அவருக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. யூ ஹவ் சூசன் him as your actor, you have chosen him as your leader. நீங்கள் தான் அவரை சூஸ் பண்ணி, நீங்கள் தான் அவரை இது பண்ணிக்கிட்டீங்களே தவிர்த்து அவர் அவங்கள ஃபேனாக சூஸ் பண்ண கிடையாது. அதை எப்பயுமே இவ்வளோ நாள் 30 வருஷமாக அவர் கொடுத்த என்டர்டெயின்மெண்ட்க்கும் அவர் கொடுத்த இதுக்கும் கொஞ்சமாச்சும் நன்றியோடு இருங்க. ஜஸ்ட் 2 ஃபிலிம்ஸ், அதுவும் அவர் சொல்லிட்டாரு. அவ்வளோ பெரிய அறிக்கையில் ஃபேர்வெல்ன்ற வார்த்தை தான் இல்லையே தவிர்த்து லாஸ்ட்டு அதான் கடைசி படம், அதுக்கு மேலே அவர் நடிக்கவே திரும்ப மாட்டார்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே மிஞ்சாது. கடைசியில் இந்த 2 படம் நடக்கும்போது ஆர்மி எப்படா இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிட்டு நாரணுன்ற கதையாக மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து ஒரு ஹாப்பியாக இருந்தோமோன்ற மொமெண்ட்ஸே இருக்காது. சொல்லு கவின், எதுவும் சொல்லணுமா? இல்ல அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் வந்து எந்த ஹீரோக்கும் கிடைக்கலன்ற அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிருக்கணும் பை திஸ் டைமே நான் சொல்றேன். ஏன்னா இன்னும் 2 படம் தான் இருக்கு. என்ன சொல்றது, இப்போ உச்சத்துல இருக்கும்போது நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கணும். irrespective ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ், படம் போது போல, பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும். இதுவே டூ லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். 1 month to go. இப்போவாது நம்ம ஆர்மி ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். அவரை செலிப்ரேட் பண்ணணும் மெயினா. இல்ல இங்க நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் நம்ம ஸ்பேசஸையோ அல்லது நம்மளோட டிஎம்லாம் இன்ட்ராக்ட் பண்ற நிறைய பேர் இங்க இருக்காங்க, கீழே லிசனஸா இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி அரசியல் பேசிட்டு இருப்போம். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா சச்சின் நம்ம மோஸ்ட்லி வந்து நான், நீ சுரேந்தர்
எல்லாரும் சேர்ந்து மோனிஷ் கூட எல்லாரும் சேர்ந்து பாலிடிக்ஸ் வந்துட்டு அதிகமா பேசிட்டு இருப்போம். இப்போ கொஞ்சம் ஏன் அதை குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அது ரொம்ப எனக்கு வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, அரசியல் வந்து அப்டேட் வந்தா பேசுவோம். அவரை சினிமால அவருடைய ஸ்டார்டம் என்ன, அவருடைய மாஸ் என்ன, அவரு கோட் என்ன பண்ண போகுது, கோட்டுடைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படிங்கறத அதை பேசுவோம். அட்லீஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஆகுது. அரசியல் வந்து அப்டேட் வந்தா பேசிக்கணும். இப்போ முன்னாடி வந்து எப்படின்னா தொடர்ச்சியா ஒரு 2 மாசம் 3 மாசமா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தோம். சினிமா வந்து அப்டேட் வந்தா மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓரமா வச்சாச்சு அந்த இதையே கூடி. ஏன்னு கேட்டேன்னா இது அவரை இது பண்ணணும், அவரை குறைச்சி மதிப்பிடணும், அவரை குறைச்சி காட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலைகள் கண்கூடா நடந்துட்டு இருக்குது. அது கான்ஸ்பிரசி தியரின்னு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அதெல்லாம் சும்மா அக்செப்டன்ஸ் இல்லைங்கிறவங்க அதை பத்தி எனக்கு பெருசா கவலை இல்லை. பட் என்னால உணர முடியுது, என்னால பார்க்க முடியுது. இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் இந்த இது வந்துட்டு போகும். அந்த மாதிரி நேரத்துல வந்து அவரெல்லாம் எங்கேயும் விட்டு கொடுக்கறதுக்குலாம் எனக்கு சுத்தமா மனசு வரல. அது யாருக்குமே வராதுன்னு நான் நம்புறேன். அதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது. சும்மா ஒரு பாட்டெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு காரணம் தான். அதெல்லாம் என் பாட்டுலாம் நல்லா தான் இருந்தது. பிடிக்கலங்கிறவங்க நிதானமா ஜென்டலா சொல்லிட்டு போயிருக்கலாம். ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள், மீம் மெட்டீரியல், ட்ரோல் கண்டென்ட்லாம் எடுத்துட்டு வந்து அடிச்சு இதை காலி பண்ணியே ஆகணும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள. இப்படி ஒரு பாட்டு அவர் கெரியர்ல இருந்ததா இருக்கவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன மோசமா போச்சு? அப்படி என்ன இல்ல அது தப்பான கண்டென்ட்? நான் ஒரே ஒரு நிமிஷம். பாட்டு நல்லா இல்லைன்னு போட்ட பெரிய பெரிய ஐடி, இந்த அஃபிஷியல் ட்ராக்கர் ஐடின்னு சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கு நேத்தெல்லாம் பாட்டு நல்லா இருக்குன்னு போடுறாங்க. அப்ப அவங்களோட மோட்டிவேஷன் என்ன? நெகட்டிவா போட்டா அதுக்கு ஒரு இம்ப்ரெஷன், பாசிட்டிவா போட்டா அதுக்கு ஒரு இம்ப்ரெஷனா? அது வேணாம்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த இம்ப்ரெஷன் அதை பத்தி பேசுறது இல்லை, அது தேவையில்ல, ஸ்டாப் பண்ணியாச்சு அது. இல்ல ஓகே, அவங்க அப்படி சரி, போறதுனா வெயிட் பண்ணி புரியுது. போடலாம்ல. அது பேசியாச்சு. அப்படியும் நம்ம சைட்ல இருந்து நிறைய பேர் அந்த மாதிரியும் பேசிட்டாங்க. ஸோ இது ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா ஒரு ஹேட்டர் கிட்ட நாங்கள் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம யாருமே வைக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நான் இருக்கிறேன், சச்சின் இருக்கிறாரு, மோனிஷ் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன அன்னைக்கு ஒரு 2 மாசமா 3 மாசமா 4 மாசமா அல்லது அதிகபட்சமா 1 வருஷமா என்னை ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. ஃபாலோ பண்ணும்போது என்னை பார்த்துருக்க மாட்டீங்க, பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் ஸ்பேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ்லையும் ட்வீட் இன்ட்ராக்ஷன்ஸ்லையும் வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுது. இவரா இப்படி தான் நடந்துக்குருவார், இப்படி தான் இப்படி. திடீர்னு ஆல் ஆஃப் த சடன் ஒன் ஃபைன் டே நாளைக்கு வந்து என்கிட்ட என்னுடைய ஹேண்டில் வேற மாதிரி ட்வீட் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது மாறும்போது அப்போ என்ன என் கருத்துரா போடா அப்படின்னா நான் சொல்ல முடியாது. ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, கேட்க தான் செய்வீங்க. ஓகேங்களா? அப்போ நான் எதுக்கு இத்தனை நாளா உன்னை வந்துட்டு ஒரு நம்பி ஃபாலோ பண்ணனடா, நீ ஏன் ஆளுன்னு நினைச்சு என் கருத்தை பிரதிபலிக்கிறான்னு நினைச்சு நான் வந்து உன்னோட அப்படிங்கிற ஒரு இது கிரியேட் ஆகும். ஆப்வியஸ்லி கிரியேட் ஆகும் நிச்சயமா. ஒன்னும் இல்லை, நான் கார்த்திக் ரவிவர்மாவை ஏன் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட டிஎம்ல இருந்து இதுல இருந்து கேள்வி. எல்லாருக்கும் நான் பொறுமையா பதில் சொன்னேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு. அவன் என்ன ஒரு அண்ணன் மாதிரி நினைச்சு நீ நமக்கான ஆளுன்னு நினைச்சிட்டு தானே. அப்ப அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை மட்டும் கொடுத்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு தடவை ஒரு சின்ன இது அதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஒரு 15-20 பேராவது என்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. அவங்க யாரையுமே அவன் வேலையை பார்த்துட்டு போடான்னு நான் சொல்லல. கமெண்ட்ஸ்ல கூட வந்து சில பேர் வந்து கடிச்சாங்க. அவன்கிட்ட வேலையை பார்த்துட்டு போகுது ஏன் உரிமை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னு கேட்டினா என்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நான் உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன், நீ எனக்கான ஆளுன்னு நினைச்சு இது பண்ணியிருக்கேன். நமக்கு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய சில விஷயங்களோட நீங்க வந்து அசோசியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோலாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாங்க. கரெக்ட், நீ கேட்கறது நியாயமானது அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன். முந்தின நாள் ஸ்பேஸ்ல என்ன நடந்தது, என்ன முஸ்லீம்ங்கிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அதுக்கு ஒரு வருத்தம். இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க கிட்ட சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஹாய் ப்ரோ, நான் ஷேர் பண்ணுறேன் சில விஷயங்கள். சரி, லைக் டிஸ்லைக் வந்து அவங்கவுங்க பர்சனல் தான் கண்டிப்பா. பட் அதை உங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுங்கிறது வேற. அதை ஒரு ஓப்பனா ஒரு 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 பிளாட்ஃபார்ம்ல வந்து டக்குன்னு ஒரு ஒரு இம்ப்ரெஷன் சொன்னா தப்பான வார்த்தையா போதுங்கனால அதை விட்டுருங்க. உங்களோட ஒப்பீனியனை வந்து இன்ஸ்டண்டா வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்துல கரெக்டுன்னு எனக்கு புரியல. செகண்டரி, இன்னும் 2 படம் தான் நம்ம கையில இருக்குது. அவரை எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடணுங்கிறது வந்து சரி, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்கம்மா, 30 வருஷம் கொண்டாடி இருக்கோம். இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 2 படம் தான், இன்னும் 1 வருஷம் தான் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அப்ப அந்த 1 வருஷத்தை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணணும்? ஏற்கனவே அவரை சுத்தி ஏகப்பட்ட கல்வீச்சுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இது அவருக்கு புதுசும் கிடையாது. மறுபடியும் நான் அதை ரிப்பீட்டும் பண்ண மாட்டேன். விமர்சனங்களை தாண்டி தான் வந்திருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஆனா அத நம்மளே வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஏன் இவ்வளவு ஓப்பனா வந்து பண்ணணும்? அதுக்கான அவசியம் என்ன? உங்களோட கோவங்களை இப்படிதான் நீங்க வெளிப்படுத்திக்கிறீங்களா? உங்களோட ஃபேவரட்டிசம் இப்படிதான் காட்டிக்குவீங்களா? ஃபேவரட்டிசம் இருக்கட்டும், அதுல வந்து தப்பும் கிடையாது. ஆனா அதை வந்து
ஒருத்தவங்க நம்ம தளபதி கூட அசோசியேட் ஆயிருக்காங்கன்னா அவங்களும் நம்ம படத்தை சார்ந்தவங்க தான். அவங்கள போய் நம்ம போய் வந்து திரும்ப இது பண்றது லைக் தட். இப்ப அனிருத்தே நான் இன்னைக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அனிருத்தை அடிச்சு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. நீங்க மறுபடியும் அடுத்த படத்துக்கு அனிருத்தே கூட மியூசிக் போடுவான். நீங்க போய் அவனை அடிச்சு என்ன பண்ண போறோம்? பதிலுக்கு நீங்க ஏதோ டிட் ஃபார் டேட் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து அது சரிப்பட்டு வரல. இன்னும் ஒரு 30 நாள் தான் இருக்குது. இன்னும் கரெக்டா 29 நாள் தான் இருக்குது. தயவு செஞ்சு சொல்றேன், உங்களோட ஃபேவரட்டிசம், உங்களோட உங்க பர்சனலா வச்சுக்கோங்க. ஃபேவரட்டிசம் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. நம்ம வந்து அஸ் அ விஜய் ஃபேனா தான் எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம யாரு விஜய் ஃபேனா தான் தெரியும். ஸோ நம்ம ஒரு ஆர்கனைஸ்டா தான் இந்த இடத்துல இருக்கணும். நீங்க அந்த இடத்துல போய் நான் பர்சனல் ஒப்பீனியனை தான் வைப்பேன் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா அது கிடையாது. இதெல்லாம் வந்து நான் அந்த டவுன் பீரியட் ஒன்று பேசணும் தெரியுங்களா? அந்த பீரியட்ல இந்த மாதிரி சில பேர் வந்து க்ளோஸ் சர்க்கிள்லே பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, சரி ஓகே அவனுக்கு பிடிச்சவன அந்த டைம்ல நிறைய பேர் சூர்யா ஃபேனா கன்வெர்ட் ஆனவன், அஜித் ஃபேனா கன்வெர்ட் ஆனவனா போயிருப்பான். ஆனா அவன் பின்னாடியே உட்காந்து நாங்க இவ்வளவு தூரம் வந்து என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? அவங்க எல்லாம் என்னன்னு நினைப்பீங்க நீங்க? நாங்களாம் எவ்வளவு தூரம் அவருக்கான பேக் பண்ணி இவ்வளவு தூரம் பண்றத நீங்க ரொம்ப ஈஸியா இன்னைக்கு வந்து அதை கொடுத்துட்டு போறீங்க. அது ஒரு நியூஸ் கண்டென்ட்டா மாத்துறான். அது ஒரு பாலிடிக்ஸ் பேஜ்ல போய் அதை வந்து ஒரு மீம் கிரியேஷனா போடுறான். அதெல்லாம் அவனுக்கு தேவையா? சினிமா நியூஸை வந்து மீமா போடுறானா அப்ப எந்த அளவுக்கு அவன் வன்மமா இருப்பான்? ஆல்ரெடி அவன் கண்டென்ட் தேடி சுத்திட்டு இருக்கும் போது நம்மளே போய் அதை வந்து வாண்டடா கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப இதை வந்து